அஞ்சலிக்கு கண்ணு தெரியாததால அவ ரொம்பவே கஷ்டப்படுறா. அவ பாவம். அவ பிறந்ததுல இருந்து அவளுக்கு நல்லாவே கண்ணு தெரிஞ்சிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அதனாலதான் அவளுக்கு கண்ணு பார்வை கூட தெரியாம போயிடுச்சு. அவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் இப்படி சொல்றாரு. இங்க பாருங்க, பொண்ணை காப்பாத்திரலாம். ஆனா அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களோட 2 கண்ணையும் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து அவளுக்கு பார்வை தெரியாம போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா ரொம்பவே ட்ரை பண்றாங்க, ரொம்ப ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்கறாங்க. எதுவுமே பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு. இப்ப அவளுக்கு 25 வயசு. அவளுக்கு கல்யாண வயசு வேற வந்தாச்சு. அவளோட அப்பா பேரு மனோகர். அவரு ஒரு ரேஷன் கடைய வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு. மனோகர் மற்றும் விமலாக்கு அவங்க பொண்ண பத்தி தான் கவலை. பொண்ணுக்கு 25 வயசு ஆச்சுங்க. அவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணணுங்க. ஆமா விமலா, அது உண்மைதான். ஆனா கண் தெரியாத பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? அதுக்காக நம்ம நிறைய வரதட்சணை கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த கடைய நாம அடகு வைக்க வேண்டியதா இருக்கும். விமலாவும் மனோகரும் 2 பேரும் சேர்ந்து அவங்க பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அஞ்சலி இது எல்லாமே கேக்குறா. கேட்டுட்டு அப்பா அம்மா கிட்ட அவ மெதுவா நடந்துகிட்டு வந்து இப்படி சொல்றா. அப்பா, கடைய அடகு வச்சு எனக்கு கல்யாணம் பண்ண தேவையில்லப்பா. அதுக்கு அவசியமே இல்லப்பா. மகளே, நாங்க உன்னோட அப்பா அம்மா. உனக்கு எது நல்லதோ நாங்க அதை தான் பண்ணுவோம். நாங்க உனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்போம். மறுநாள் மனோகர் கடைய அடகு வச்சு நிறைய பணத்தை கொண்டு வராரு. அப்புறம் கல்யாணத்துக்காக 10 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுக்கறதா ஒத்துக்கிறாரு. இந்த விஷயம் எல்லாருக்குமே நெருப்பு பரவற மாதிரி பரவுது. பையன் பேரு சுபோத், அவங்க அம்மா பேரு ஜானகி, அப்புறம் அவங்க தங்கச்சி பேரு பாயல். 3 பேரும் சேர்ந்து அஞ்சலி பார்க்க வராங்க. அஞ்சலிக்கு கண்ணு தெரியலனா கூட அவங்களுக்காக அவ கையார ஸ்வீட் கொண்டு வரா. அவளோட கல்யாணம் கூட செட் ஆகுது. மனோகர் ஜானகிக்கு வரதட்சணையாக 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அஞ்சலி மற்றும் சுபோதுக்கு கல்யாணம் நடக்குது. அஞ்சலி அவங்க மாமியார் வீட்டுக்கு போறா. மொத 2 நாள் எல்லாமே நல்லா தான் இருந்தது. 3வது நாள் ஜானகி மருமக கிட்ட போய் இப்படி சொல்றா. மருமகளே, போய் என்னோட ரூம் கிளீன் பண்ணுமா. ஆனா அத்தை, நானு எப்படி கிளீன் பண்ண முடியும்? பின்ன வேலை செய்யாம தலைமையில உட்கார வச்சுக்கிட்டா. அதே நேரத்துல பாயல் அங்க வந்து இப்படின்னு சொல்றா. அண்ணி, இது உன்னோட அம்மா வீடு கிடையாது, இது உன்னோட மாமியார் வீடு, அத புரிஞ்சுக்கோ. இங்க இருக்கணும்னா ஏதாவது வேலை செஞ்சுதான் ஆகணும். இல்ல பாயல், நான் ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல, எனக்கு கண் தெரியறது இல்ல, அதனாலதான் எந்த வேலை எப்படி செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் ஜானகி கத்த ஆரம்பிக்கிறா. வாய மூடு, வேலை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் உனக்கு, அதனால கண்ணு தெரியாதுன்னு ஒன்னு சொல்லிடுவேன். நான் சொல்றது வாய மூடிக்கிட்டு கேளு, இல்லனா உன்னை அடிச்சே சாகடிச்சிடுவேன். அது கேட்டவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது. அது கூட அவ ரொம்பவே பயந்து போயிடுறா. அவங்க என்ன பண்ணுவாங்களோன்ற பயத்தால அவ ஜானகி ரூமுக்கு போய் அந்த ரூம மெதுவா பெருக்கிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு எதுவுமே தெரியல. இப்படியே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே டேபிள் மேல வச்சிருந்த ஒரு ஃப்ளவர் வாஸ் கீழே விழுந்துடுது. அது கீழே விழுந்து ரொம்ப கோரமா உடைஞ்சு போகுது. அந்த சவுண்ட் கேட்டு 2 பேருமே உள்ள வர்றாங்க. ஐயோ, எல்லாம் நாசம் பண்ணிட்ட, எல்லாமே நாசமா போச்சு. அஞ்சலி அழுதுட்டே மன்னிப்பு கேக்குறா. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அங்க ஏதோ இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல, எனக்கு கண்ணு தெரியாது. மறுபடியும் அதே சொல்றா. அம்மா, அண்ணி இப்படி சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாயல் கையில 2 குச்சிய கொண்டு வரா. ஜனனியோ பாயலும் 2 பேரும் சேர்ந்து அஞ்சலியா அடிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரி சுபோத் வீட்டுக்கு வந்த உடனே அவ நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றா. ஆனா அவன் கூட தங்கச்சியும் அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்றான். அப்பா அவளுக்கு இவங்க எந்த மாதிரி ஆளுங்க அப்படின்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சு போகுது. அன்னில இருந்து தினமும் அடிதடிதான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சுபோத் ஜானகி கிட்ட இப்படி சொல்றான். அம்மா, வரதட்சணைக்காக நீங்க என்ன கல்யாணம் பண்ண சொன்னீங்க, நானும் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் நந்தினியை தான் லவ் பண்றேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எனக்கு புரியுது மகனே. அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலிய நம்ம ஏதாவது பண்ணணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பாயல் ஒரு ஐடியா சொன்ன உடனே எல்லாருமே அதே பண்ணலான்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. மறுநாள் சுபோத் அஞ்சலி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா சொல்றான். அதுக்கப்புறம் அவளை வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறா. அவன் ஒரு காட்டுக்கு நடுவுல கூட்டிட்டு போய் விடுறான். பெரிய காடு, 4 பக்கமும் யாருமே இல்ல. அஞ்சலிக்கு ஏதோ விசித்திரமா தோணுது. என்னங்க, நாம எங்க இருக்கோங்க? யாருமே ஜனங்களே இல்லாத மாதிரி தோணுது. அட ஆமா அஞ்சலி, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு கண் சரியா போயிடும். உன்னால இன்னைக்கே பார்க்க முடியும். சரி, இங்கேயே இரு, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுபோத் அங்கிருந்து போயிடுறா. அவ தனியா அதே காட்டுல நின்னுகிட்டு இருக்கா. அவன் வரவே இல்ல. சாயந்தரம் ஆயிடுது. அவளுக்கு நல்லா புரிஞ்சு போகுது. அவன் அவளை கூட்டிட்டு வந்து காடுல விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறான். ஐயோ கடவுளே, எனக்கு எதுக்காக இவ்வளவு கஷ்டம்?
என்ன கண்ணு தெரியாம போகிறது என்னோட தப்பா? சொல்லுங்க. என்னோட புருஷனை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. அப்ப ஒரு வயசான ஒருத்தங்க வராங்க. வந்து அவங்க கிட்ட இப்படி கேக்குறாங்க, அம்மா சாப்பிடுறதுக்கு உன்கிட்ட ஏதாவது இருந்தா குடுக்கறியா? 2 நாளா நான் எதுவுமே சாப்பிடலடா. அஞ்சலி கிட்ட 2 பிஸ்கெட் இருந்தது. வயசானவங்களோட பேச்ச கேட்ட உடனே அவ ரொம்பவே கஷ்டப்படுறா. அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்த 2 பிஸ்கெட்ட குடுத்துடுறா. அப்போ சடனா ஒரு மாயம் நடக்குது. அந்த வயசான பெண்மணி ஒரு தேவதையாக மாறிடுறாங்க. அஞ்சலி, நான் இந்த காட்டோட தேவதை. நான் வயசான ஒரு பெண்மணியாக வந்து உன்னை பரீட்சை பண்ணேன். ஆனா நீ ஜெயிச்சிட்ட. உன்கிட்ட 2 பிஸ்கெட் தான் இருந்தது. அத கூட நீ எனக்கு கொடுத்துட்ட. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? தேவி, எனக்கு கண்ணு தெரியாது. ஏதாவது பண்ணி எனக்கு பார்வை வர மாதிரி பண்ணுங்க. காட்டின் தேவதை ஒரு மாயா கண்ணாடிய வர வைக்கிறாங்க. அஞ்சலி, இது மாயா கண்ணாடி. இந்த கண்ணாடிய நீ போட்டா உனக்கு மறுபடியும் கண்ணு தெரிய ஆரம்பிக்கும். அஞ்சலி அந்த மாயா கண்ணாடிய போட்டுக்கிறா. அப்ப அவளுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. மரம், பூ, பூமி, வானம். அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. காட்டின் தேவதையே, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப எனக்கு நல்லா கண் தெரியுது. இவ்ளோ சந்தோஷ வாழ்க்கையில நான் எப்பவுமே பட்டதில்ல. அஞ்சலி தேவதைக்கு நன்றி செலுத்திட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ அங்க இங்கன்னு போய் கடைசியா மறுநாள் காலையில வீட்டுக்கு போயிடுறா. ஆனா அங்க போய் அஞ்சலி பார்த்தா சுபோத் நந்தினிய கல்யாணம் பண்ணிருக்கான். அஞ்சலிய பார்த்து அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அரே, நீ எங்க இருந்து வந்த? நீ இன்னும் சாகலையா? ஆமா, உனக்கு கண்ணு தெரியாதுல்ல? நீ நேரம் விலங்குக்கு இரையா இருக்கணும். அந்த அடர்ந்த காட்டுல இருந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த? இது கேட்டு அஞ்சலி இப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியும் நீங்க என்ன சாகடிக்கணும்னு நினைச்சீங்கன்னு. நீங்க என்னோட வரதட்சணைக்காக மட்டும்தானே என்ன கல்யாணம் பண்ணீங்க. ஆனா எனக்கு இப்ப எல்லாம் தெரியும். இப்ப நான் உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அது கேட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாயல் சொல்றா, உனக்கு என்ன தோணுது? நீ தனி ஆளா நின்னு எங்க 4 பேரும் அடிக்க முடியும்னா? அப்ப சுபோதோட புது மனைவி இப்படி சொல்றா, இவளுக்கு மறுபடியும் எப்படி கண்ணு தெரியுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவளுக்கு ஏதோ ஒரு கண்ணாடி கிடைச்சிருக்கு. அந்த கண்ணாடி பிடிங்கிட்டா மறுபடியும் தெரியாம போயிடும். ஆமா, நீ சொன்னது சரிதான். முதல்ல உன்கிட்ட இந்த கண்ணாடி இல்லையே. மகளே, அவனோட கண்ணாடி எடுத்துடு. அதுக்கப்புறம் நம்ம 4 பேரும் சேர்ந்து இவள அடிச்சு சாகடிச்சிடலாம். யாரு கூட ஓடி போயிட்டான்னு அவங்க அப்பா அம்மாக்கு சொல்லிடலாம். சுபோத் அஞ்சலியோட கண்ணாடி எடுக்கிறதுக்கு போ. அவ சந்தோஷத்துல இந்த விஷயத்த யோசிக்காம விட்டுட்டா. அவங்க இப்ப கூட சாகடிக்க முடியும். அவ ரொம்ப பயந்துடுறா. 4 பேரும் சேர்ந்து அவளை சாகடிக்க ரெடியா நிக்கிறாங்க. அப்ப சடனா ஒரு வெளிச்சம் வருது. அஞ்சலியோட மாயா கண்ணாடியில இருந்து ஒரு வெளிச்சம் வருது. அப்புறம் அந்த வெளிச்சத்துல 4 பேரும் எரிஞ்சு பஸ்மம் ஆயிடுறாங்க. இப்படியே விளையாடிட்டு இருந்த 4 பேரோட வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு கிடைச்சது. அஞ்சலி கூட ஃப்ரீ ஆயிடுறா. அவளோட மாயா கண்ணாடி இந்த மாதிரி கூட வேலை செய்யும்னு அவளுக்கு தெரியாது. அவ மனசுல காட்டோட ராஜாக்கு நன்றிய சொல்றா. அதுக்கப்புறம் அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அவங்க அப்பா அம்மாக்கு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றா. அவங்க கூட அஞ்சலிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் அஞ்சலி அவளோட மாயா கண்ணாடிய வச்சு வாழ்க்கைய நல்ல ஜாலியா நடத்திட்டு வரா. மோகினி, எல்லா தேவர்களும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. காத்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த மோகினியோட அழகான ஆட்டத்தை பாக்குறதுக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு தானே இருந்தாகணும். ஓஹோ, இவ்வளவு திமிரா? இங்க பாரு மகாராஜா, உன்னுடைய இந்த நடவடிக்கையில ரொம்பவே கோவமா இருக்காரு. இங்க பாரு மாயா, யாரோட கோவத்தை பத்தியோ நான் கவலைப்பட போறதில்ல. நான் இந்த தேவலோகத்தோட ரொம்ப அழகான அப்சரஸ். இந்த தேவலோகத்துல மட்டும் இல்ல, இந்த உலகம் எல்லா இடத்துலயும் ஏன் அளவுக்கு அழகா இருக்கிற ஒரு பொண்ணு இல்லவே இல்ல. மகாராஜாவுக்கு இந்த சொர்க்கலோகத்துல நான் இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தா நான் இந்த அளவுக்கு திமிரு காட்டுறதுல தப்பு இல்ல. போய் மகாராஜா கிட்ட சொல்லு, நான் இன்னைக்கு நிருத்தியம் ஆட மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசு இல்ல. மோகினி இப்படி பேசினதுல தப்பு எதுவும் இல்ல. ஏன்னா உண்மையிலேயே அவதான் இந்த உலகத்திலேயே அழகி. அது மட்டும் இல்லாம நடனமும் அவ நல்லபடியா செய்வா. அதனால அவளுக்கு கொஞ்சம் திமிரு அதிகமா தான் இருந்துச்சு. என்ன மோகினிக்கு அவ்வளோ திமிரா? போங்க, அந்த துஷ்ட அகங்காரி பொம்பளைய கூட்டிக்கிட்டு வாங்க. ஸ்வர்கலோகத்தின் சேவகர்கள் மோகினியோட அறைக்குள்ள போய் அவளை கைது பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. விலங்கு கட்டி வச்சிருந்த மோகினிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. மகாராஜா, எதுக்காக எனக்கு இந்த தண்டனை நீங்க கொடுத்திருக்கீங்க? மோகினி, நீ பண்ண எல்லா தப்புக்கும் இதா தண்டனை.
உன்னுடைய நடனத்தை பார்த்து ரொம்ப வியந்து நிறைய பேர் இங்க வந்திருக்கிறார். நான் எவ்வளோ சொன்னாலும் கூட வந்த விருந்தாளிகளை அவமானம் படுத்திருக்கிறாய். அந்த ஒரு காரணத்தினால் குற்றவாளியாய் நிற்கிறாய். ஓ, இப்ப எனக்கு புரியுது. நீங்க உங்களை நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா நான் என்னுடைய அழக பார்த்து பெருமைப்பட்டுக்கிறது மட்டுமே ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? சரி, நானும் பாக்குறேன் இந்த சொர்க்கலோகத்துல நான் இல்லாம நீங்க எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு. நான் ரொம்ப அழகானவ. நான் எங்க போனாலும் என்ன விரும்பவும் என்ன பாராட்டவும் ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க. இல்லை மோகினி, இது உண்மை இல்லை. அழகு இல்லை என்றாலும் காதலிக்கப்படுவார். மகாராஜா, நீங்க இவ்வளவு பெரிய முட்டாள் அப்படிங்கிறது எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. இந்த உலகத்துல அழகா இருந்தாதான் அன்பும் கிடைக்கும். யாராவது ஒரு பெண் அசிங்கமா இருந்தா அவ வாழ்க்கையை நரகமாயிடும். மோகினி, தற்பொழுது நீ இங்க இருக்கத்தான் செய்ய வேண்டும். ஏனால் உன்ன மாதிரி ஆங்காரம் பிடிச்சவங்க இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மகாராஜா அழகா இருந்த மோகினிய அழகுல இருந்து ரொம்ப அசிங்கமான உருவத்துக்கு மாத்திட்டாரு. மோகினி அவளை அப்படி பார்த்த உடனேயே அவ மகாராஜா கிட்ட அழுது கெஞ்ச ஆரம்பிச்சா. மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க பிரபு. இப்படி இருக்கிறதுக்கு நீங்க பேசாம என்ன கொண்டு இருக்கலாமே. இல்லை மோகினி, நீ பண்ண தப்புக்காக இந்த தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும். எப்போ உன்னுடைய ரூபத்தை பார்த்து ஒருத்தர் காதலிக்கிறானோ அப்பொழுது உன்னுடைய சாபம் தீரும். மறுபடியும் நீ சொர்க்கத்துக்கு வரலாம். மோகினி நடுங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா மகாராஜா சொன்னதுதான் முடிவு அப்படின்னு சொன்னாரு. பார்க்கவே கருப்பு நிறத்துல கலஞ்ச கூந்தலோட அசிங்கமா இருக்கிற மோகினி சொர்க்கலோகத்துல இருந்து சாபத்தால நேரா இப்ப அவ பூலோகத்துக்கு வந்திருந்தா. மோகினி அதுக்கப்புறமா மெதுவா நடந்து ஒரு கடைக்கிட்ட போனா. இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, ரொம்ப தாகமா இருக்கு. தயவு செஞ்சு சாப்பிட கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. ஏய், போய்ங்கிருந்தேன். முஞ்சா பாரு, முஞ்ச பார்க்கறதுக்கு ஒரு பயங்கரமான பேய் மாதிரியே இருக்க. போய்ங்கிருந்த அந்த ஆளு அவளை திட்டினதுக்கு அப்புறமும் மோகினி அங்கிருந்து போலன்றதுனால அவளை அடிக்கிறதுக்காக அவன் ஒரு குச்சியை கையில எடுத்தான். அதை பார்த்ததும் மோகினி பயந்து போய் அங்கிருந்து ஓடிட்டா. அவ தெரு ஓரமா உட்காந்து அழ ஆரம்பிச்சா. இவ்வளவு அவமானமா? ஐயோ, நரகத்தை விட இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மோகினி ரொம்பவே கவலையில இருந்தா. முதல்ல அவளுடைய அழகு போச்சு, இப்போ பசியால அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. மோகினி அவளுடைய உயிரை மாச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சா. அதனால தெருவுல நடுவுல நடக்க ஆரம்பிச்சா. அங்க வர வண்டி அவளை இடிச்சு அவ செத்து போயிடுவா அப்படின்னு. ஆனா அப்போ, அட என்ன பண்றீங்க? உங்களால பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க தனியா ரோட் கிராஸ் பண்றீங்க? ஹேய், நீ என்ன சொல்ற? எனக்கு என்ன கண்ணு தெரியல நினைச்சிட்டு இருக்கியா? நான் என்னோட உயிரை மாச்சிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா இப்ப அதையும் நீ இப்படி கெடுத்துட்டியே. நீ எதுக்காக இப்ப குறுக்க வந்த? என்ன சொல்றீங்க? மனுஷனோட உயிர் கடவுளோட ஒரு வரம். அதை நாம கொல்லக்கூடாது. என்ன சொன்னீங்க? என்னுடைய உருவத்தை பாருங்க. இந்த உருவத்துல நான் எங்க போனாலும் யாருமே எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பசிக்குது, தாகம் எடுக்குது. எனக்குன்னு ஒரு வீடு கிடையாது. என்னன்னு கேக்குறதுக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. அந்த ஆளோட பேரு சூரஜ். பக்கத்துல இருந்த பாலத்து மேலதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். சூரஜ்க்கு வருமானம் அப்படின்னு எதுவுமே இல்ல. ஆனா அவனுக்கு மனசு ரொம்பவும் பெருசு. அவன் மோகினிக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு தான் யோசிச்சான். ஆனா இப்ப மோகினி பேசினதுல அவனுடைய குணம் என்னங்கிறதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, நீங்க சாகணும்னு நினைச்சா நான் என்ன பண்ண முடியும்? ஆனா நான் யாரையும் பசியோட சாக விட மாட்டேன். பக்கத்துல என் வீடு இருக்கு. அம்மா சுட சுட சாப்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சூரஜ் மோகினியை கூட்டிக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போனான். வீட்டுல அவனுடைய அம்மா இடிஞ்சு விட தயாரா இருந்த ஒரு வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மோகினி அதை பார்த்து யோசிச்சா, ச்சே, இது வாழ்ற இடமா? இங்க யாரால வாழ முடியும்? மோகினி இப்ப அவளுடைய உருவத்தை பார்த்து கவலையில இருந்தா. ஆனா அவளுக்கு கொஞ்சம் கூட மனசு மட்டும் மாறவே இல்ல. அதனால அந்த வீட்டை பார்த்து அவ திட்டதான் ஆரம்பிச்சா. சூரஜோட அம்மா பாசமா அவளை வந்து உட்கார சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க கையால சமைச்ச சமையல் அவளுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. வாமா, உட்கார சாப்பிடு. இந்த ஊர்காவையும் எடுத்துக்கோ. இது என்ன? இது கிச்சடி. ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா கேட்டுட்டே இருப்பீங்க. எங்க அம்மா இதை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. என்ன சொல்றான் இவன்? இப்படி பார்க்க இருக்கிறவங்க சமைச்சா எப்படி நல்லா இருக்கும். சரி, வேற வழியில இதை சாப்பிட்டுதான் ஆகணும்னா. மோகினி விருப்பமே இல்லைனாலும் அத சாப்பிட ஆரம்பிச்சா.
ஆனா சாப்பிட சாப்பிட அதோட சுவை அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அதுல இருந்த கிச்சடி எல்லாமே தீந்து போச்சு. அப்பாடா, வயிறு ரொம்பி போச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, நான் கிளம்புறேன். அட, இப்போ எங்கம்மா போக போற? சூரஜ் உன்னை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். எங்களுடைய குடிசை ரொம்ப சின்னதுதான். ஆனா 3வது ஒரு ஆளு வந்து தங்குறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ கொஞ்ச நாள் எங்க கூடவே தங்கிக்கலாம். ஆனா நான் எப்படி தங்க முடியும் இங்க? ஏன்னா நான்... கூச்சப்படாதம்மா, மனுஷங்களுக்கு மனுஷங்க தானே உதவி செஞ்சாகணும். உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா வேலையில எனக்கு உதவி செய், அது போதும். உனக்கு எவ்வளவு நாள் இருக்கணும்னு தோணுதோ அவ்வளவு நாள் இருக்கலாம். ஓஹோ, இந்த வயசானவங்க என்ன வீட்டு வேலை பார்க்க சொல்றாங்களா? சரி, கொஞ்ச நாள் இங்க தங்கிதான் பார்க்கலாம். இல்லனா சாகிறது தானே எனக்கு ஒரே வழி. அப்படி யோசிச்சு மோகினி கொஞ்ச நாள் சூரஜ் வீட்டிலேயே தங்கினா. ஆனா நாட்கள் நகர நகர அவளுடைய யோசனை எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. அம்மா, மறுபடியும் இந்த வேலையை நீங்களே செய்றீங்க, கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. அட, நான் பண்ற விடுமா, இன்னும் நீ என்ன வேலைலாம் செய்வ? அட பரவாயில்ல, நான் பண்றேன். எத்தனை மாசமா என்ன உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்க, அதுவும் பொண்ணுக்கு போடுற மாதிரி. அப்ப நீங்க என் அம்மா தானே? சரிம்மா, எடுத்துக்கோ. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சூரஜ் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடுவான். நாம எல்லாரும் சேர்ந்து பஜாருக்கு போலாம், சரியா? சூரஜும் அவனுடைய அம்மாவும் மோகினிய நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அவளுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாங்க. அதனால மோகினி அவளுடைய அழகை இழந்தத அவ மறந்தே போயிட்டா. அங்க அவ சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. அன்னைக்கு சாயந்தரம் மார்க்கெட்ல, அட, எவ்வளோ அழகான துணி இது. இந்த மாதிரி துணியை போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அப்போ மோகினியோட பார்வை அந்த துணிக்கு பக்கத்துல இருந்த கண்ணாடி மேல போச்சு. அவளுடைய முகத்தை பார்த்து அவ வருத்தப்பட்டா. என்ன ஆச்சுமா? வா போலாம். ஆமா, போலாம். அப்படியே சில நாட்களுக்கு அப்புறம், இங்க வாமா, இதை எடுத்துக்க வா. இதை உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன இருக்குமா? இதை திறந்துதான் பாரு. மோகினி சரி அப்படின்னு அந்த பேக ஓபன் பண்ணி பார்த்தா. அப்போ பஜார்ல பார்த்த அதே துணி அதுல இருந்துச்சு. அம்மா, இந்த துணி இது சூரஜ் உனக்காக வாங்கிட்டு வந்திருந்தான். இத போட்டா நீ ரொம்ப அழகா இருப்ப அப்படின்னு அவன் சொன்னான். அதை கேட்டு மோகினி ஷாக்கானா நேரா சூரஜ் கிட்ட போயிட்டு அவ இப்படி கேட்டா. இங்க பாருங்க, இந்த துணி எடுத்துக்கிட்டு ஏன் எனக்கு கொடுத்தீங்க? ஏன்னா இது உனக்கு பிடிக்கும் இல்ல? பிடிச்சிருந்தது. ஆனா இது போட்டுக்கிற அருகதை எனக்கு இல்ல. ஏதாவது ஒரு பொண்ணு அழகா இருந்தா அவ வேணா இதை போட்டுக்கலாம். இல்ல மோகினி, என்னோட பேச்சு கேளு. நீ ரொம்ப அழகா இருக்க. என்னோட வாழ்க்கையில நீ வந்ததும் எல்லாமே மாறிடுச்சு. எங்க அம்மா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. காசு கூட நல்லா கிடைக்குது. அது என்னன்னா, என் மனசுல இருக்கிறது நான் உனக்கு சொல்லிடுறேன். அது என்னன்னா, நான் உன்னை விரும்புறேன். நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும், என்னோட பொண்டாட்டியா. மோகினி உண்மையிலேயே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. இந்த மாதிரி ஒரு உருவத்துல இருக்கிற ஒரு பொண்ண எப்படி ஒருத்தனால காதலிக்க முடியும்னு. அப்போ சூரஜோட கண்ணுல இருந்த உண்மையான பாசத்தை அவ பார்த்தா. அப்போ திடீர்னு, சொல்லு மோகினி, எப்பவும் அப்படியே தோணுதா? வாழ்க்கையில அழகுதான் முக்கியமா? இல்ல பிரபு, எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருக்கு. வெளியே இருக்கிற அழகை விட உள்ள இருக்கிற மனசோட அழகுதான் எப்பவுமே முக்கியம். சரி, சொர்க்கத்தோட கதவு திறந்திருக்கு. இல்ல பிரபு, நான் ஏற்கனவே அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டேன். மறுபடியும் அந்த சொர்க்கத்துக்கு வர எனக்கு விருப்பம் இல்ல. இப்ப நான் இருக்கிற இடம்தான் எனக்கு முழுமையான சொர்க்கம். அப்புறம் உங்ககிட்ட எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. என்ன மறுபடியும் அதே மோகினியா நீங்க மாத்துறீங்க. அப்பதான் என்னால இங்க சந்தோஷமா வாழ முடியும். அத பார்த்ததும் மகாராஜா சிரிச்சாரு. மோகினி விருப்பப்பட்ட மாதிரியே அவளை அவரு மாத்திட்டாரு. இப்போ மோகினி அழகான அப்சரஸ் கிடையாது. அவ ஒரு சாதாரண பொண்ணுதான். அவ பார்க்க அழகா இல்ல அப்படின்னாலும் அவகிட்ட எல்லாமே இருந்துச்சு. Thanks for watching.